ஹாய், நான் உங்கள் திருவண்ணாமலை வந்தவாசி எஃப்எம் ஆட்டோ கன்சல்டிங் பேசுறேன். தாறுமாறு தக்காளி சோறு வந்தவாசி வந்து வண்டியை பாரு. இது எஃப்எம் ஆட்டோ கன்சல்டிங் படுஜோரு. இந்த வண்டி பாத்தீங்கன்னு சொன்னா 2018 வெறும் 15,000 கிலோமீட்டர். ஆமா, இப்பதான் முதல் முறையா சேனலை பாக்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் பட்டன் அழுத்தி ஆள் கொடுத்துருங்க. அப்பதான் நாங்க போடக்கூடிய வண்டியை நோட்டிபிகேஷன்ல உங்களால அடிக்கடி பார்க்க முடியும். தேவையான வண்டியை தேவையான நேரத்துல வந்து எடுத்துட்டு போறதுக்கு அது உங்களுக்கு இலகுவாகவும் அமையும். 2006 இருந்து 2020 வரலும் BS2, BS3, BS4 இது எல்லாமே நம்மகிட்ட எப்பவுமே அவைலபிள் இருக்கும். அதே மாதிரி BS6 சென்சார் வண்டி கேட்டாலும் எங்ககிட்ட கிடையாது, எடுத்து தருவோம். கம்மியான ரேட்டுக்கே எடுத்து தருவோம். ஆனா BS4 இதெல்லாமே ரேட் அதிகமா வரும். BS6 ரொம்ப கம்மியா தான் வரும். காரணம் என்னன்னா BS6 குவாலிட்டி இல்ல அப்படின்றதுனால BS4 தான் எல்லாரும் கேட்கறாங்க. BS4, BS3, BS2 இது எப்பவுமே நம்மகிட்ட அவைலபிளா இருக்கும். உங்க ஊர்ல இருந்து கிளம்பும் போதே கால் பண்ணிட்டு கிளம்புங்க. ஸ்கிரீன்ல ஒரு நம்பர் தெரியும், அந்த நம்பர் கால் பண்ணிட்டு கிளம்புங்க. கால் பண்ணாம கிளம்பாதீங்க. 9677701701 9677701701 ஸ்கிரீன்ல தெரியும் பாருங்க, அந்த நம்பர் கால் பண்ணுங்க. முக்கியமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. எங்க இருந்து வந்தாலும் திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி, திருவண்ணாமலையில இருந்து 85 கிலோமீட்டர் வரும் இது இந்த ஊரு வந்தவாசியில பழைய பஸ் ஸ்டாண்ட்ல இறங்கிட்டு எனக்கு கால் பண்ணுங்க. யாருக்கும் எஃப்எம் ஆட்டோ கன்சல்டிங் எங்க இருக்குன்னு கேட்காதீங்க, எனக்கு கால் பண்ணுங்க. ஸ்கிரீன்ல தெரியுற நம்பருக்கு கால் பண்ணுங்க. அதே மாதிரி வந்தவாசி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் GH ஹாஸ்பிட்டல் வந்துட்டு எனக்கு கால் பண்றதுனா கால் பண்ணுங்க. ரொம்பலாம் நீங்க தேட வேண்டியதுலாம் இல்ல, பழைய பஸ் ஸ்டாண்ட்ல இறங்கி எனக்கு கால் பண்ணலாம். அப்படியே வந்தீங்கன்னா குளத்து மூடு எங்க இருக்குன்னு கேட்டீங்கன்னா குளத்தாண்ட வந்துட்டு எனக்கு கால் பண்ணுங்க. அப்படியே இல்லைன்னா பழைய பஸ் ஸ்டாண்ட்லயே இறங்கிடுங்க. ஓகேங்களா, பழைய பஸ் ஸ்டாண்ட்ல இருந்தே கால் பண்ணுங்க, அதை ஞாபகத்துல வச்சுங்க. அதே மாதிரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க ஊர்ல இருந்து கிளம்பும் போதே கால் பண்ணிட்டு கிளம்புங்க. இந்த வண்டி 2018 மாடலு, சிங்கிள் ஓனரு, புக்கு இன்சூரன்ஸ் போட்டு புக்கு சரண்டர் அடிச்சு வச்சிருக்கேன். இவங்க ஊர்ல எடுத்துன்னு போய் இவங்க FC பண்ணிக்கணும். வண்டி வந்து வெறும் 15,800 கிலோமீட்டர் தான் ஓடுனது. ஏற்கனவே இந்த வண்டிக்கு வேற ஒருத்தர் அட்வான்ஸ் கொடுத்தாரு, வண்டி வந்து எடுக்கல. அவர் எடுக்காததுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. நம்ம ஃபோன் பண்ணாக்கா போனே எடுக்கல. அதனால கடைசியில எந்தெந்த வண்டி யாருக்கு அமையணும்னு கடவுள் நாடுறானோ அவங்களுக்கு தான் அமையும். இந்த வண்டி இவங்களுக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு கடவுள் நாடி இருக்கா, அதனால இவங்களுக்கு கிடைச்சிருச்சு. இந்த வண்டி ஓடாத வண்டி ஷோரூம்ல இருந்து எடுத்தா எப்படி இருக்குமோ அந்த கண்டிஷன்ல வண்டி அப்படியே ஷோரூம் செம்ம குவாலிட்டி வண்டி. இந்த அல்ஃபா பிளஸ் செம்ம குவாலிட்டி. அவங்களுக்கே வந்து வண்டியை பார்த்த உடனே வேற வண்டி எடுக்க வந்தாங்க. அதாவது வந்து ஒரு அமௌண்ட் தான் வச்சிருந்தாங்க, அந்த அமௌண்ட்டுக்குள்ள எடுக்கலாம்னு வந்தாங்க. ஆனா இது கொஞ்சம் ரேட் அதிகமா இருக்குண்ணே அப்படின்னாங்க. ரேட் அதிகமா இருந்தாலும் பரவாயில்ல, எனக்கு இந்த வண்டியை விட்டுட்டு போக மனசு இல்லை, இந்த வண்டி தான் வேணும்னு சொல்லி ஒரு எவ்வளோண்ணே நீங்க பேலன்ஸ் எனக்கு மீதி தரணும்? 50,000. இன்னும் 50,000 ரூபாய் மட்டும் பேலன்ஸ் வச்சுட்டு புக்கு எங்க கையில தான் இருக்கு. 2018 மாடல் புக்கு வந்து எத்தனை நாள் நான் வந்து வாங்கிக்கிறேன்? ஒரு வாரம். அதாவது வந்து 5 நாள் டைம் சொன்னாங்க, ஒரு வாரமா கூட டைம் எடுத்துக்கிட்டோம். அந்த ஒரு வாரத்துக்குள்ள 18 அந்த புக்கை கொடுத்துட்டு 50,000 ரூபாய் கொடுத்துட்டு புக்கை வாங்கிட்டு போயிடணும். அதான் ரூல்ஸ். ஒரு வாரத்துக்கு மேல தாண்டிச்சுன்னா வண்டியை நாங்களும் சீஸ் பண்ணிட்டு வந்துருவோம். இவங்க கொடுத்த காசும் இவங்களுக்கு கிடைக்காது. அதே நல்லா ஏன்னா என்கிட்ட வந்து வண்டியில வந்து வாரண்டி கேரண்டி எல்லாம் கிடையாது. உங்க ஊர்ல இருந்து வரும்போதே ஒரு மெக்கானிக்கை கூட்டிட்டு வந்து என்கிட்ட எல்லாமே செக் பண்ணி இதை சொல்றதுனால சில பேர் வண்டியில எதனா ஃபால்ட் இருக்குமான்னு நினைப்பாங்க. அதுக்கு தான் நான் எதுக்குமே தயங்காம உங்க ஊர்ல இருந்து ஒரு மெக்கானிக்கை கூட்டிட்டு வந்து அந்த மெக்கானிக்கு நானே கூட எதனா கையில இருக்கிற காசு கொடுத்துட்றேன், செக் பண்ணி எடுத்துங்க, எந்த செலவா இருந்தாலும் நானே பண்ணி கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லி தான் நம்ம வியாபாரம் பண்றோம். நம்ம வியாபாரம் சுத்தமா இருக்கும், தெளிவா இருக்கும். சுத்தமா குவாலிட்டியா பக்காவா கொடுக்குற ஒரே ஆள் நான் தான். ஏதோ ஒண்ணு பேரம் கிடையாது என்கிட்ட, அதுவும் இல்லை. அதே மாதிரி பைனான்ஸ் கிடையாது என்கிட்ட. எல்லாமே பர்ஃபெக்டா பேசப்பட்டு உங்களுடைய மொத்த எவிடன்ஸும் நான் வாங்கிட்டு, ஏன் எவிடன்ஸ் மொத்தத்தையும் உங்ககிட்ட வாங்கிட்டு, வண்டியில எதனா குறை இருந்தா நீங்களே சொல்லி எல்லாமே செக் பண்ணி பக்காவா கொடுக்குற கண்டிஷன்ல நம்ம எப்பவுமே அப்படிதான் வியாபாரம் பண்றோம். அந்த சுத்தமான வியாபாரம் தான் நம்மளுக்கு பிடிக்கும். கச்சா முச்சான்னு பேரம் பேசிட்டு பேரமே கிடையாது என்கிட்ட. ஒரு ஜஸ்ட்ல எதனா ஒரு 2,000 3,000 இவ்வளவுதான் கம்மி பண்ணுவோம், ரொம்பலாம் கம்மி பண்ண மாட்டேன். அதை ஞாபகத்துல வச்சுட்டு என்கிட்ட வண்டி வாங்க வர்றவங்க வரும்போதே ஸ்கிரீன்ல தெரியுற நம்பர் கால் பண்ணி நான் இருக்கிறேன்னு கேட்டுக்கிட்டு வாங்க. இந்த வண்டி FC இன்சூரன்ஸ், அதாவது இன்சூரன்ஸ் போட்டு புக்கு சரண்டர் அடிச்சு வச்சிருக்கேன், கொடுத்துட்டு எடுத்துங்க. இவங்க ஊர்ல போய் அப்படியே FC மட்டும் 3,000 ரூபாய் பீஸ், 3,000 ரூபாய்ன்றது 5,000 ரூபாய்க்குள்ள வரும். FC பீஸ் மட்டும் கட்டி FC 2 வருஷம் எடுத்து உங்க பேர்ல மாத்தி ஓட்டணும். ஓகேங்களா? வண்டி பிடிச்சிருக்குங்களா? வண்டி கொடுக்க கேரண்டி வாரண்டி எல்லாம் கிடையாது. வண்டி எடுத்துட்டு போயிட்டா வண்டியில என்ன செலவு வந்தாலும் அது உங்களுக்கு தான். ஓகேங்களா? இருந்தாலும் மனசாட்சி கட்டுப்பட்டு வண்டியில எந்த ஒரு குறையும் இல்லாம தான் கொடுக்குறேன். இன்ஜினே செம குவாலிட்டியா இருக்கு. எல்லாம் இந்த வண்டிக்கே நான் கேரண்டி வாரண்டி கொடுக்குறேன். அப்ப 2008 எடுக்கலாம் கொடுக்கலாம், கொடுக்க முடியாது. அதுதான். ஏன்னா மோட்டார் தொழில எப்போ என்ன நடக்குன்னே தெரியாது, அதெல்லாம் சகஜம். அதனாலதான் வண்டி கொடுக்கும் போதே கேரண்டி வாரண்டி. இங்க இருந்து வண்டி போயிடுச்சுன்னா அது உங்க வண்டி, நீங்க தான் பாத்துக்கணும். நீங்க பாத்துங்க. அதே மாதிரி 50,000 நீங்க சொன்ன மாதிரி அந்த டேட்டுக்குள்ள கொடுத்தா வந்துடும். தயவு செய்து அந்த டேட்டுக்குள்ள கொடுத்தா என்ன போன் பண்ண வைக்காதீங்க. ஓகேங்களா? நாங்க அங்க வர மாதிரி இல்லாம நீங்க இங்க வந்து கொடுத்துட்டு புக் வாங்கிப்பாங்க. ஓகேங்களா? தேவையில்லை. போன் நம்பர் பிடிச்சிருக்குல்ல, மேல மேல உயர்வீங்க. போன் நம்பர்
ஓகே, உங்க ஃபோன் நம்பர் கொஞ்சம். 99 99 43 66 66 31 67 31 67. இப்ப நீங்க என்கிட்ட எடுத்திருக்கீங்க, இதை யூடியூப்ல போடுவேன். உங்ககிட்ட யாராவது ஃபோன் பண்ணி கேட்டா வண்டியில என்ன விஷயம் இருக்கோ அதை சொல்லுங்க. ஏன்னா எப்படியா ஃபோன் பண்ணாங்கன்னா வண்டி எடுத்து யாராவது கஸ்டமர் ஃபோன் பண்ணுவாங்க, இது உங்க நம்பர் இருக்கு இல்லையா, ஃபோன் பண்ணாங்கன்னா வண்டி நல்லா இல்லைன்னா நல்லா இல்லைன்னு சொல்லிடுங்க. நான் எடுக்கிறது வந்து வேற தானே, பிடிச்சதுனால தானே மாறிடுச்சு. ஓகேண்ணே, உங்களுக்கு வண்டியில என்ன இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னா அந்த மாதிரி உண்மையை மட்டும் சொல்லுங்க. ஆனா ஏதோ சொல்லணும்ன்றதுக்கோசம் வண்டி சூப்பரா இருக்குன்னு சொல்லாதீங்க. இல்ல வண்டி நல்லா இல்ல அப்படின்னா இருக்கிற உண்மையை சொல்லுங்க. அப்பதான் நம்ம கிட்ட வருவாங்க பாக்குறவங்க. ஓகேங்களா? அடுத்த வீடியோல நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் வந்தவாசி ஃபாசில். தாறுமாறு தக்காளி சோறு. வந்தவாசி வந்து வண்டியை பாரு. இது FM ஆட்டோ கன்சல்டிங் படுஜோர்.